காலை வணக்கம் மக்களே. இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் ஒரு மெல்லர் அப்படின்ட்டு ஒரு வாக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். பட் துவைச்ச துணியிலேருந்து அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் நான் கிளம்பணும் அப்படிங்கும்போது வாஸ் இன் அர்ஜென்ட். அண்ட் முன்னாடி தான் இருக்குது அந்த துணிகள்லாம். ஆனால் நான் தேடுறேன் அந்த ட்ரெஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நிதானம் ஆகிட்டு அதுக்கப்புறமா தேடின பிறகு பார்த்தா அதே இடத்துல தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒருவேளை அந்த இடத்துல இல்லையோ அப்படின்னு நான் எங்கெங்கேயோ போய் தேடிட்டு வந்தேன். பட் அதே இடத்துல தான் இருந்துச்சு. நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அதை ஒழுங்காக செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தேன், ஆர் அது முன்னாடியே மடித்து வச்சுருந்தேன் அப்படின்னா அதை ஈஸியாக நான் எடுத்திருக்கலாம் முன்னாடியே. பட் த திங் வாட் ஐ நோட்டஸ்ட் இஸ், நம்ம தலைவர் சொன்ன மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன ட்ரெஸ்ஸுன்னு பிளான் பண்ணதே தவிர்த்து அதை எடுத்து வைக்கணும் அப்படின்றத மறந்துட்டேன். பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் தான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நம்ம பதட்டமாகவோ இல்லை அவசரமாகவோ இருக்கும்போது நம்ம கண் முன்னாடியே நமக்கான ஆன்சர் இருந்தால் கூட நமக்கு அந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால காம் யுவர் செல்ஃப் அண்ட் கொஞ்சம் உங்களோட மைண்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அமைதியாக பொறுமையாக தேடணும் அப்படின்னா நமக்கு தேவையான கொஷின்ஸ்க்கு ஆன்சரோ இல்லை எந்த ஒரு பொருளோ நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை லேர்னிங் ஃப்ரம் தட் வாக் டே. ஸோ ஹாப்பி லேர்னிங், ஹாப்பி மார்னிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பக்கத்துலேயே வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.